Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான காச்சி கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. காச்சி கிழங்கு ரோஸ்ட் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 2 காச்சி கிழங்கு எடுத்திருக்கேன். பாருங்க, இது அங்க காச்சி கிழங்கு. இந்த கிழங்கோட தோலை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சிப்பியோட தோடு எடுத்திருக்கேன். இதை வச்சு இந்த தோலை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது சுலபமாகவே இலகி வந்துடும். கிழங்கோட தோலை எடுத்ததுக்கு அப்புறமா இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிழங்கோட தோலையுமே நான் எடுத்தாச்சு. இதை தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுக்கலாம். அடுத்ததாக இந்த கிழங்கை கட் பண்ணி எடுக்கலாம். கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்போது தான் கிழங்கோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கிழங்க மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த கிழங்க நம்ம வேக வச்சு எடுக்கலாம். ஒரு கடாயில் நம்ம கழுவி எடுத்திருந்த கிழங்க சேர்க்கலாம். இதில் இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் சேர்க்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த கிழங்க ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். கிழங்க ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணியிலேருந்து இந்த கிழங்க வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 8 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கிழங்கையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு வேக விடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிதமான தீயில வச்சு இந்த கிழங்கை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான காச்சி கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.